உண்மையாக விவசாயங்கிறது எவ்வளோ கஷ்டமான தொழிலுங்கிறத உண்மையாக புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பாட்டுக்கு சர்வசாதாரணமாக சாப்பாட்டில் உணவு வேஸ்ட் பண்ணுறோம், நிறைய இடத்துல உணவு வேஸ்ட் பண்ணுறோம். தட்டைப்பயிறு செடி கெஸ் வாங்குது. இங்கே தட்டைப்பயிறு செடி காலி இடத்துல போட்டிருந்ததில் எடுத்தது எல்லாம் பிடுங்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பக்குவப்படுத்துறதெல்லாம் வீட்டில் பக்குவப்படுத்திக்குவாங்க. நானே பிடுங்கினதுங்க இவ்வளோ தூரம். உண்மையிலேயே நான் ஒரு வில்லேஜ் விவசாய குடும்பத்தில் விவசாய குடும்பங்கிற மாதிரி வில்லேஜ் விவசாய கிராமத்தில் தான் பிறந்தேன். அப்போ சின்ன வயசில் விவசாயத்தை பற்றி எல்லாமே தெரியும். விவசாயத்தை பற்றி எல்லாமே தெரியும்னா விவசாய நண்பர்களுடன் விவசாய தொழில் தெரியாது. விவசாய குடும்பங்களுடன் பழகிய அவங்க குடும்பங்களோட தான் வாழ்ந்தேன் நான். அவங்க காடு கரை, கம்பங்கரை, சின்ன வாய்க்கால், பெரிய வாய்க்கால் எல்லா பக்கமும் சின்ன வயசு மலரும் நினைவுகள் அப்படியே சுற்றுது. அப்பா, அந்த லாஸ்ட்லேருந்து இந்த வரைக்கும் நானே அந்த தட்டைப்பயிர் செடியை பிடுங்கி எடுத்துருக்குறேங்க. போன தடவை காஞ்ச தட்டைப்பயிறு மட்டும் பொரிச்சு எடுத்துகிட்டு போனோம். சரி, அவ்வளோதான், இதுக்கு மேலே வெய்ய காலம் ஆயிடுச்சு, மழை வரத்து கம்மியாயிடுச்சா, ஓரளவுக்கு தட்டைப்பயிர் விளைஞ்சதெல்லாம் பிடுங்கி பக்குவப்படுத்திடலான்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பிடுங்கிட்டேன். கம்ப்ளீட்டாக பிடுங்கலை, இன்னும் இப்போ தான் ஒரு பிட்டு பிடுங்கி இருக்குது. இன்னும் மீதி இவ்வளோ கொஞ்சம் இருக்குது, அதை பிடுங்கணுங்க. அப்போ உண்மையாக விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு ராயல் சல்யூட். நான் விவசாய கிராமத்தில் பிறந்ததுன்னு நினச்சி பெருமையாக இருக்குது. உண்மையாக இனிமேல் அந்த உணவுகளை பார்த்தாவே ஒரு தனி ஒரு மரியாதை வரும். அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆகாரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தானியங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. நல்லா பசியாயிருச்சுங்க, சாப்பிட போயிட்டு வரேன். பை பை. இல்லை, காப்பு காய்ச்சுங்க, காப்பு காய்ச்சிட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அப்பா, வீடு கொண்டு சேர்த்தணும்.